ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. புது ஊர், புது இடம், இந்த மாதிரி எல்லாமே புதுசாக இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷத்தோட இந்த வாழ்க்கை ஆரம்பிக்குதான் அப்படின்னு சொல்லப்போனால் அது சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும், அந்த கிச்சன் ஆகட்டும் மற்ற ரூம்ஸ் ஆகட்டும் பார்த்துட்டு எங்கெங்கே எது வைக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். வந்த உடனே கடகடனை எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு முந்தின vlogல எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் இந்த வீட்டில் எனக்கு அப்படி எதுவுமே தோணல. வந்த உடனே இருக்கிற திங்ஸ் அப்படியே உள்ளே தூக்கி டம்ப் பண்ணி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எனக்கு கிச்சன் அவ்வளோ பிரைட்டாக இல்லை. சரி, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு கலர்ஸ் கொஞ்சம் மாற்றினேன். அடிக்கடி ஹஸ்பண்டோட நேம் நான் யூஸ் பண்ணுறது ஒரு சிலருக்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி தோணும். பட் அப்படி இல்லை. எது அவர் சொன்னாரோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ நிறைய பேர்த்துக்கு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் திருநெல்வேலி நான் வந்தேன் அப்படிங்கிறது தான். அது கண்டிப்பாக vlogல இன்க்ளூட் பண்ணுறேன். இங்கே மட்டும் இல்லை, எந்த இடத்துல நான் வீடு பார்த்தாலும் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, நான் லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு சென்னையில் தான் இருப்போம் அப்படின்ட்டு அங்கே வீடு பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைகளுக்கு ஸ்கூல் பார்த்துட்டு வீடு பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சென்னையிலேருந்து vlog போடும்போது இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் வீடு பார்த்துட்ருக்கிறதாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நிறைய பேர் கெஸ் பண்ணது நான் சென்னை வருவேன் அப்படின்ட்டு. சென்னை ரொம்ப ரொம்ப அழகான ஊர். அது இல்லாமல் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். ஏன்னா அவரோட லைஃப் ஸ்டார்ட் ஆனது அங்கே தான். நான் அங்கே வீடு தேடிட்டு இருக்கும்போது என்னோட பிரதர்-இன்-லாவும் வீடு பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு. ஸோ அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் அவர்கிட்ட சொன்னது என்னென்னா, அன்னைக்கு எந்த மாதிரி வீடு பிடிக்குமோ அந்த மாதிரி பார்த்து கொடு, ஜஸ்ட் லைக் தட் பார்க்க வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பீச் ஓரத்தில் இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னா, நான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வாக்கிங் போகிறதுக்கு இதுக்கு எல்லாமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டி விட்டு அவுட்டரில் இருக்கிறது தான் நல்லது. ஸோ அவர் ப்ரையாரிட்டி கொடுத்தது அன்னைக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பாரு அப்படிங்கிறது தான். இண்டஸ் வேலையிலிருந்து ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் அதை பற்றின ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட vlog அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த தாளிப்பு கரண்டி இண்டஸ் வேலியில் இருக்குது. நிறைய பேர் நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது கேட்டிருந்தீங்க இல்லையா, கேஸ்ட் அயன். இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் செப்பரேட்டர். 2 லேயர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 5 லிட்டர் குக்கர் இருக்கு இல்லையா, அதில் ஏதாச்சும் ரீஹீட் பண்ணணும், ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் வச்சு அப்படியே ரீஹீட் பண்ணிக்கலாம். குக் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரைஸ் எல்லாம் அளவாக குழந்தைகளுக்கு வைக்கணும் அப்படின்னா குக் பண்ணுறதுக்கும் இது பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை குக் பண்ணி அப்படியே நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த கேரியரை அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. 2 கண்டெய்னர்ஸ் வித் லிஃப்டர் ஸ்டாண்டோடு இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ப்ரீமியம் குவாலிட்டி, 100% சேஃப். அவனில் ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது தப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த டைமில், அதாவது காலையில் செஞ்சதை மத்தியானம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை கூட ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட்டு 5 லிட்டர் குக்கர். இது ப்ரீமியம் குவாலிட்டி, 3 லேயர் திக் பாடி, ஹெவி பாட்டம் இருக்குது. 100% ஃபுட் சேஃப், ISI சர்டிஃபைட், இண்டக்ஷன் அண்ட் கேஸ் ஃப்ரெண்ட்லி. 3.5 லிட்டர் இருக்குது, 5 லிட்டர்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃபைனல் பில்லில் ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடு போட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 12% ஆஃபர் இருக்குது. ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும். ஸோ அப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன ஆஃபர் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு லிங்க் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பேரலி வீடும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஸ்கூல் ஓகே ஆயிடுச்சு. வீடு மட்டும் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வேலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியான உடனே அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ ஏப்ரல் 25க்கு அப்புறம்
ஒரு 16th டே வரைக்கும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலுமே இடையில அண்ணா நீ அங்கேயே வந்துரு, நம்ம பார்த்துக்கலாம், சென்னைக்கு வந்துரு அபி அப்படிங்கிற மாதிரி அண்ணா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் வந்து ஒரு 99% அங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் இருந்தேன். கோயம்புத்தூர் வந்து நான் யோசிக்கவே இல்லை. கொஞ்சம் நாளைக்கு ஊர் விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே தான் மனசில் ஓடிட்டு இருந்தது. ஆனால் ஏதோ ஒன்று முழு மனசோட எனக்கு சென்னை போகிறதுக்கு தோணலை. அது என்னென்னா, நான் வந்து ஆம்புலன்ஸில் அந்த சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அவர் சொன்னார், என்னோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆனது இங்கே தான் அப்படின்ட்டு. கடைசியில் அவர் இறந்ததும் அங்கே தானே. எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதம் சென்னை ஃபுல்லாக சுற்றுனது எல்லாமே அவர் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நான் சுற்றிட்டே இருந்தேன். ஏதோ ஒன்று என் கூட அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி. அவர் போனதுக்கப்புறம் அந்த ஃபீலோட அங்கே போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசு இல்லை. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவார், ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம்னாலும் டைம் ஒதுக்கி நல்லது கெட்டது எழுது. அப்படி இல்லையா மனசில் யோசிக்கிறத விட நீ எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உனக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி யோசித்து பார்த்ததில் எங்கே போனாலும் நான் vlogging மட்டும்தான் பண்ண முடியும். வேலைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பசங்களை பார்த்தே ஆகணும். நமக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ஒரு லாங் ரன்னுக்கு இருக்காது, அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு போகும். அதுக்கப்புறம் அதிலிருந்து வருமானத்தை வச்சு நம்ம ஓட்ட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இதில் நமக்கு பேஸ் இனி தனியாக இருந்து எல்லாத்தையுமே நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது ஒன்று தான் சோர்ஸ். ஸோ அதனால் சென்னை வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. பெங்களூரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது 17 இயர்ஸ் வந்து அங்கேயே இருந்து அந்த மெமரிஸ் ஃபுல்லாகவே நிறைஞ்ச ஊர். அதனால் அழகான ஊர், அதையும் விட்டு வந்துட்டோம். கோயம்புத்தூர் வந்து ஊர் விட்டு தள்ளி இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு, வேண்டாம் அப்படின்ட்டு. சொந்த ஊர்லேயே இருந்திருக்கலாமா அப்படின்ட்டு கூட நிறைய பேர்த்துக்கு கொஷின் வந்திருக்கும். சொந்த ஊரில் என்னை டெய்லி பார்த்துட்ருக்கிறதே என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பெரிய தண்டனை. ஸோ இப்படி எல்லா இடங்களையும் தள்ளி தள்ளி போட்டதுக்கப்புறம் திருநெல்வேலி அப்படின்னு எதுக்கு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, 1 இயராக நான் வந்து இங்கிருந்து தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் சில பிஸ்னஸ் வந்து இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவரோட க்ளோஸ் சர்க்கிளில் சேர்ந்து பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம பிஸ்னஸ்க்கான ஃபுல் செட்டப்பும் இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ நானும் ஹஸ்பண்டும் வந்து ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நானும் குழந்தைகளும் திருநெல்வேலி வந்துடுறதாக, அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து அவர் இங்கே வந்து செட்டில் ஆகிற மாதிரி தான் பேசி வச்சு நானும் அவர் வந்து வீடெல்லாம் நிறையா இடத்துல பார்த்தோம். ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ எங்கே வந்து ஹரிஷ்மிதாவை ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதே ஸ்கூலில் பார்த்தோம். வீடுக பார்த்து சலிச்சோம். எங்களுக்கு வந்து செட்டே ஆகலை. ஒரு 2 நாள் அதுக்காகவே அலைஞ்சோம் 2 பேரும். ஜான் வரைக்குமே தேடி இருப்போம்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படி இப்படின்ட்டு அது கொஞ்சம் டிலே ஆக ஆரம்பிச்சிது. நானும் வந்து பாப்பா 10th முடிட்டும், இப்போ எதுவும் வந்து புஷ் பண்ண வேண்டாம், 11th 12th அங்கே மாறுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ எங்கள் அத்தை மாமாக்கிட்டேயும் வந்து அவர் சொல்லியிருந்தார், அபி வந்து திருநெல்வேலி போகிறா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அபி கூட போயிருங்க, நான் வந்து வாரத்தில் 1-2 நாள் இருந்துட்டு போகிறேன், அத்தை மாமா அப்பப்போ வரட்டும், ஸோ அவள் கூட யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்ச நாள் போட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செட்டில் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லி வச்சுருந்தாரு. அத்தை மாமாவும் சொன்னாங்க, எனக்கு இதை விட்டால் வேறு என்ன, இது குழந்தை கூட நான் இருந்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து வீடு பார்க்க ஆரம்பி அப்படின்ட்டு. எங்கள் அம்மா அப்பா அத்தை மாமாவோட பெர்மிஷனோட தான் இதெல்லாமே போயிட்டு இருந்தது. பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக தான் போயிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். என்னோடதாகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் ரெண்டுமே வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. அண்ட் அழகான ஒரு ஊர், அழகாக நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கிறாங்க. அந்த ஒரு வருஷத்தில் பழகினது மட்டும் இல்லை, இப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆயிட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இடத்துல சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் vlogல, அதே மாதிரி தான் லாஸ்ட்டாக திருநெல்வேலி அவரும் நானும் இங்கே வரும்போது இங்கே எங்கள் ஆஃபீஸோட ஹெச்ஆர் அண்ட் சிஇஓ கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, உங்களை நம்பி தான் அபி நான் வந்து விட்டுட்டு கிளம்புறேன், கண்டிப்பாக அவளை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. எல்லாருமே என்ன நினச்சோம் அப்படின்னா, சரி இங்கே ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து எங்களை டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு. இவங்க 2 பேர்த்துக்கிட்ட தனித்தனியாக சொன்னது இல்லாமல்
ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய தடவை இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்களாம் இருக்கீங்கல்ல, பார்த்துக்குவீங்க, அபி பார்த்துக்குவீங்க, அபி பார்த்துக்குவீங்க. இந்த ஒரு வார்த்தை தான். அவர் இறந்ததுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு மேடம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சார் சொல்லணும், இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கக்கூடாது, ஒருவேளை இந்த மாதிரி ஆகி போயிருமோ அப்படிங்கிறக்காக அவர் அப்போவே எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு போனாரோ என்னமோ அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பிஸ்னஸ் இங்கே செட் ஆயிருச்சு. இனி நான் போய் கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலையோ இருந்தேன் அப்படின்னா எனக்கு வாரத்தில் 2லேருந்து 3 நாள் இந்த பிஸ்னஸ்க்காக இங்கே ட்ராவல் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நாள் குழந்தைகளை விட்டுட்டு ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேராக இருந்தால் பரவாயில்ல. வாரத்தில் இந்த மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். நமக்கு உடம்பு வந்து கண்டிப்பாக ஒத்துழைக்காது. ஸோ 2 விஷயம். ஒன்று வந்து அவர் சொன்ன ஒரே வார்த்தைக்காக நான் இங்கே வந்தாச்சு. என்னை இங்கே எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. டே 1 எப்போ நான் இங்கே வந்தனோ அதிலிருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா எல்லாருமே பார்த்துக்காங்க. ஃபேமிலியாக எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் வரதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்து ஒரு 4 நாள் இங்கே இருக்க வச்சு, இங்கே இருக்கிற ஃபேமிலி எப்படி என்ன அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் அத்தை மாமா கிட்ட பேசினோம். அத்தை மாமா, உனக்கு என்ன சௌரியமோ அதை நீ முடிவு பண்ணுடா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுவோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிஸ்னஸ் வந்து இங்கே ஃபுல்லாகவே செட் ஆயிருச்சு. அது ஒரு காரணம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதை நான் எடுத்துகிட்டு போய் சென்னையிலையோ பெங்களூர்லேயோ புதுசாக செட்டப் பண்ணுறதுக்கு எனக்கு பின்னாடி இருந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு வரலாம், பட் லாங் ரன்னுக்கு யாரும் என் கூட வரமாட்டாங்க. இப்போ உடனே முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக யாருனாலையும் முடியாது. ஸோ இருக்கிறத அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போகலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நாம் பிளான் பண்ண மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து அவர் காட்டின வழி அப்படின்ட்டு போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிறது. காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே ஓகேவா எனக்கு இருந்தது. அதே இல்லாமல் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குழந்தைங்க போயிட்டாங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு அப்படின்னா நம்மளோட திங்கிங் எல்லாம் மறுபடி பழைய இடத்துக்கே போய் நிற்கும். நாம் அப்படி இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிடுவோம் அப்படின்ட்டு தான் ஃபுல் டே நமக்கு வந்து ஆஃபீஸ் வேலை, விலாகிங்கு இந்த மாதிரி பிஸியாகவே வச்சிட்ருக்கணும். ஸோ ஆஃபீஸ் டெய்லி போயிட்டு வந்தால் ஒரு 4 பேர்த்த பார்த்தா கூட நமக்கு கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகும். இனியெல்லாம் அந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ளே போயிடணும், எந்த இடத்துலையும் வந்து ஐடியலாக உட்காரக்கூடாது அப்படின்ட்டு ஒரே முடிவாக எடுத்து இங்கே வந்துட்டேன். இங்கேயும் வந்து அவர் இருக்கும்போது நம்ம எப்படி வீடு தேடி கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி தான் வீடு தேடி தேடி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. டக்குன்னு என்னோட ஃப்ரெண்டு இந்த வீட்டில் இருந்தாங்க, அவங்க வந்து காலி பண்ணினாங்க. ஸோ அவங்க மூலமாக அந்த வீடு உனக்கு வேணும்னா நீ பாரு, பட் தண்ணி மட்டும் கஷ்டம், இப்போ வரைக்கும் வந்து போரில் அப்புறம் இந்த ஆற்று தண்ணி 2மே வரல, நீ வீடு போய் பாரு ஒன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஓனர்கிட்ட பேசு அப்படின்னாங்க. ஓனர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், தண்ணி பிரச்சனை இருக்குது தான், ஆனால் 1ஆம் தேதி வந்துடும் அப்படின்னு. எல்லாருமே வந்து பயமுறுத்துனாங்க, இல்லை தண்ணி வராது, கண்டிப்பாக வந்து வராது, இத்தனை நாள் வராத தண்ணி அது என்ன 1ஆம் தேதி வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஊரில் அப்பா அம்மா எல்லாருமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணினாங்க. பட் எனக்கு வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு வீடு, நல்லா அமைதியான ஒரு வீடு தான். ஸோ வீட்டை வந்து விட வேண்டாம் அப்படின்ட்டு ஓனர்கிட்ட கொஞ்சம் புஷ் பண்ணி கேட்டேன், கண்டிப்பாக வருமா அப்படின்ட்டு. மேடம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பதில் சொன்னார். சரி ஓகேன்ட்டு ரிஸ்க் எடுத்து உள்ளே வந்துட்டேன். ஸோ வந்து ஒரு 2 நாள் வந்து டேங்கரில் தான் தண்ணி வந்துட்டு இருந்தது. அதே வந்து ஒரு தடவை வாங்கி ஊற்றினோம் அப்படின்னா ஒரு 4-5 நாளைக்கு வரும், அந்தளவுக்கு கெப்பாசிட்டி டேங்க்கில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3rd டே கார்ப்பரேஷன்லேருந்து வந்து நமக்கு நல்ல தண்ணி கனெக்ஷனும் கொடுத்துட்டாங்க. பின்னாடி இருக்கிற போரும் வந்து இனி ஒரு 2-3 டேஸில் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ தண்ணி பிரச்சனை மட்டும்தான் இங்கே வரும்போது இருந்தது, அதுவுமே சால்வ் ஆயிடுச்சு. நான் வந்து வீடு தேடும் போது ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் பக்கத்தில் இருக்கணும், ரொம்ப அலைச்சல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே தேடிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டோட பிளெஸ்ஸிங்கும் என்னமோ அதே மாதிரி அமைஞ்சது. லாஸ்ட் மினிட், அதாவது சென்னையில் பெங்களூர் வந்து நான் போனேன் இல்லையா ஷிஃப்ட் பண்ணுறக்கு, அதுக்கு முந்தின நாள் நானும் அக்காவும் ஒரே ஒரு நாள் மட்டும் வந்தோம். இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு வீட்டை பார்த்து முடிவு பண்ணிவிட்டு போயிடலாம், வந்து பார்த்துட்டு உனக்கு
எந்த வீடு வந்து ஓகேவோ அங்கே வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு மெல்ல மெல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி சௌரியமாக ஒரு வீட்டை பார்த்து போயிடலாம். பட் இன்னைக்கு வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு தான் அக்கா சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தா. அதே மாதிரி நான் யோசிச்சுட்டே வந்தேன், இனி வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளால முடியாது. இன்றைக்கே வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல வீடு ஏதாச்சும் மூலமாக நம்ம கண்ணுக்கு பற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். வந்த உடனே ஒரு 2 வீடு பார்த்தோம். இந்த வீடும் வந்து எனக்கு காட்டினாங்க. பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. எதையுமே யோசிக்கல, டக்குன்னு அட்வான்ஸை கையில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ஊரில் இருக்கிற புரோக்கர் அத்தனை பேருக்குமே என்னையும் என் ஹஸ்பண்டையும் நல்லா தெரியும். அந்த பெங்களூர் பார்ட்டிகளா, அவங்களுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சே, எக்கச்சக்கமான ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தோட மைண்ட்லேயும் செட் ஆயிடுச்சு. எல்லாருமே, அதாவது திருநெல்வேலியில் இவங்க தான் எனக்கு வீடு பார்த்தாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க, அதே மாதிரி அவங்களோட ஃபேமிலிஸ் பார்த்தாங்க, புரோக்கர்ஸ் வந்து எக்கச்சக்க பேர் பார்த்தாங்க, எதுவுமே அமையல. கடைசியில் எனக்கு இந்த வீடு பிடிச்சி இங்கே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீட்டுக்கு வந்த கதை வந்து இதுதான். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வீடே வந்து சுற்றி பார்க்கணுன்னு தோணுச்சு. வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் வீட்டையே நல்லா பார்த்தேன். கிச்சன் மட்டும் பார்த்துட்டு போனேன். அப்புறம் எத்தனை ரூம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு போனோம் தவிர மற்றபடி பெருசாக நான் வந்து எதுலேயும் இன்வால்வ் ஆகிக்கல. சரி, ஓகே, நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு அமைஞ்சுதான், நம்ம செட்டில் ஆகும்போது நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். கிச்சனில் வந்து எதுவும் மாற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் ரொம்ப வந்து எனக்கு அந்த கலர் கொஞ்சம் பிடிக்காம இருந்தது. ஸோ அவர் ஓனர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், வீடுனா நாளும் இருக்கத்தான் மேடம் செய்யும், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சுது, நீங்கள் வந்து எந்த மாதிரி மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்ட்டு கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். பிரைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக எடுத்து வச்சேனா அப்படின்னா எதுவும் இல்லை, பொருட்கள் எல்லாம் எதுவுமே போடல, ஜஸ்ட்டு ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் வந்து இதுதான் ஃபைனல் கிச்சனா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா நிறையா பாக்ஸஸ் வந்து நேம் எழுதாமல் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னே தெரியல. அதனால அந்த கிச்சன் பிளாட்ஃபார்ம் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து இந்த கிச்சனுக்கான வேலைகள் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப வந்து அவங்க சார்ஜஸும் பண்ணலை. அதாவது அவங்களுக்கான கமிஷன்ஸ் இது எல்லாமே எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு, நீ ஹாப்பியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிச்சனை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. கிச்சன் மட்டும் ஓரளவுக்கு ரெடி ஆயிருக்கு. மற்ற ரூம் எல்லாம் வந்து அப்படியே கச்ச கச்சன்னு தான் இருக்குது. வெளி வேலைகளும் பார்த்துட்டு வீட்டு வேலைகளும் பார்க்குறக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த்து பத்தவே இல்லை. நான் இப்போல்லாம் வந்து அடிக்கடி யோசிக்கிறது என்னென்னா, இந்த வீட்டில் வந்து ஆம்பளைக எவ்வளோ கஷ்டப்பட்டு நாமவும் எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை கொடுப்போம், அது இல்லாமல் இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க பார்த்துட்டு எப்படி தான் ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு சில நேரத்தில் ஹர்ஷிமிதாட்ட சொல்வேன், அப்பாலாம் எத்தனை விஷயங்கள் வந்து பார்த்துருப்பாரு, ஆனால் ஒரு இடத்துல கூட மூஞ்சி சுழிச்சதே இல்லை பாரு பாப்பா அப்படின்ட்டு அவ கூட எங்கே ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் பேசிகிட்டே போவேன். உண்மையாலுமே கஷ்டம்தான். இப்போ வரைக்கும் எனக்கு டைம் கிடைக்கும் போது ஆஃபீஸ் வந்து போயிட்டு வரேன். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்கேன். அவங்களே என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. அதுவும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் தானே, சரி நம்மளோட டைமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு போய்க்கலாம், அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து போக ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ் வேலை அப்படி போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் லைஃப் வந்து இப்போ போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ரிலாக்ஸ் பண்ணுறக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து சுத்தமாக டைமே இல்லை. அதுக்கான டைம் வந்து இனி அமையும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. ஏன் இந்த ஊருக்கு நான் வந்தேன் அப்படின்ட்டு எக்கச்சக்க பேருக்கு கேள்வி. இன்ஸ்டாகிராமில் டிஎம் நிறைய வந்துட்டே இருந்தது, ஏன்க்கா ஏன்க்கா அப்படின்ட்டு. இதுதான் ரீசன். ஃபஸ்ட்டே வந்து எழுதப்பட்டது, இதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா எங்கூட எங்கள் அம்மா அப்பா இருப்பாங்க, இல்லை என்னோட பெரியம்மா பெரியப்பா இருப்பாங்க, அண்ணா ஃபேமிலி இருப்பாங்க, அக்கா ஃபேமிலி இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அத்தை மாமா கொஞ்சம் நாளைக்கு வர முடியாது. அவங்க வந்து அங்கே தீபம் போடுறது, அப்புறம் இன்னுமே வந்து வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்களே என் கூட வந்து இருப்பாங்க. சேஃப்டி வைஸ் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. பெரியவங்க யாரோ ஒருத்தர் என் கூட இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ணா அக்கா எல்லாம் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து எப்போ நினைப்போன்னெல்லாம் இல்லை, நினச்ச நேரத்தில் திருநெல்வேலி வந்து நிற்போம்.
ஸோ எதை பற்றி நீ யோசிக்காத, எங்களோட சப்போர்ட் எப்போவுமே உனக்கு இருக்குது அப்படின்ட்டு தான் அன்னைக்கே எனக்கு சர்ப்ரைஸாக வந்தாங்க அண்ணா ஃபேமிலி எல்லாருமே. எல்லாத்தையும் விட என்னோட அம்மா அப்பா எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. அதாவது தெரியாத இடத்துல என்னை விடுற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் பேசும்போது எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கே வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், இல்லை அபி வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கான், சேஃபான இடத்துல தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இங்கே மூவ் ஆனேன். எப்பவும் ஒரு விஷயத்த வந்து ஸ்ரீஹரி சொல்லிகிட்டே இருப்பார். என்னென்னா, நீ செய்கிற விஷயத்துக்கு வந்து கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு நீ ஃபஸ்ட்டு முடிவு பண்ணு. உனக்கு ஓகே அப்படின்னா அடுத்தது முடிவெடுக்க போகிறது உன்னோட அம்மா அப்பா. அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து நீ பண்ணுற விஷயம் ஓகே அப்படின்னா நீ யாருக்கிட்டையும் கேட்கவே வேண்டாம், என்கிட்ட கூட நீ கேட்கக்கூடாது. அவங்களுக்கு ஓகேனா அவங்களுக்கு மேலே உனக்கு நல்லது பண்ணுறது யாருமே இல்லை, நீ வாட்டிலும் உன்னோட வேலைகளை நீ ப்ரொசீட் பண்ணு அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லுவார். அதே மாதிரி தான் ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போது அம்மா அப்பாட்ட கேட்பேன். கேட்டுட்டு அவங்க ஓகே அப்படின்னா அந்த வேலைகளில் அப்படியே இறங்கிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து அவர் அப்போ இருந்தே எனக்கு சொன்னது. ஸோ இந்த விஷயத்துலேயும் வந்து அம்மா அப்பா என்ன முடிவு பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கே வந்தேன். 2 பசங்களுக்குமே ஸ்கூல் வந்து சூப்பராக செட் ஆயிடுச்சு. பாப்பா வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்களோட பசங்களும் அங்கே படிக்கிறதுனால பாப்பா ஈஸியாக வந்து மிங்கிள் ஆகிட்டா. அங்கே படித்ததுக்கும் இதுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து அவளுக்கு எதுவுமே தெரியல. மித்துக்குட்டிக்கு வந்து ஃபஸ்ட் டே ஒரு மாதிரி இருந்தது, யாருமே பேசலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. மத்தியானம் லஞ்ச் எல்லாம் கொண்டு போய் அவனே சாப்பிட்டும் வந்துடுறான். இந்த மாதிரி அவனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆயிடுச்சு ஸ்கூலு. ஒரு நாள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன், என்னால் முடியலப்பா அப்படின்ட்டு. அதை அண்ணன் வந்து பார்த்துருப்பாங்களே என்னமோ, அன்னைக்கே வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஊருக்கு போய் எல்லாத்தையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு தான் வரணும் அப்படின்ட்டு. அண்ணா அண்ணி முடிவு பண்ணிவிட்டு டக்குன்னு பசங்களுக்கு லீவ் விடும் போது கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து டே கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங்கோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முந்தின நாள் வந்து அண்ணா ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தூங்குகிற டைமில் கொஞ்சம் கிச்சன் எல்லாம் செட் பண்ணி வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் பசங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் அண்ணாவும் அண்ணியும் வந்து எந்தெந்த திங்ஸ் வந்து லாஃப்ட்ல எல்லாம் ஷிஃப்ட் பண்ணமோ அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கு கிளம்புனாங்க. ஸோ இன்கம் பற்றியெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. கொஞ்சம் வந்து அவரோட பிஸ்னஸும் பார்த்துக்க போகிறேன், அதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸும் பார்த்துக்க போகிறேன். வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இருக்கிறது இல்லை, அவர் இருக்கும் போதே நிறையா பிஸ்னஸ் பிளான்ஸ் வந்து பண்ணி வச்சுட்டு தான் இருந்தோம். நான் வந்து ஜானில் இங்கே திருநெல்வேலி வரும்போது கூட ஹஸ்பண்ட் இங்கே நிறையா விஷயங்கள் வந்து ஃபோனில் பேசினார். ஸோ அதெல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியலி அதுதான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண. உண்மையே சொல்லணும் அப்படின்னா ஊரில் இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோட அம்மா அப்பா வந்து ராணியாட்ட பார்த்துருந்துருப்பாங்க. எங்கேயும் அலைய விடாமல் என்னை வீட்டிலேயே வச்சு குழந்தைகளையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து லைஃப் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. அப்படி வந்து அவங்களோட காலத்துக்கு அப்புறம் மேனேஜ் பண்ணிக்குவான் குழந்தைகளை வச்சு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. அது வரணும் அப்படின்னா அதிலிருந்து நான் வெளியே வந்தால் தான் உண்டு. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாம் ஏதாச்சும் வேலைகள் பண்ணி அவங்களுக்கு ஒரு மன உறுதியை கொடுக்கணும், மன தைரியத்தை கொடுக்கணும். ஓகே, எப்படி இருந்தாலும் இவன் சமாளிச்சுக்குவான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். என்னதான் அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணினாலுமே ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். புள்ள வாழ்க்கை வந்து இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா என் கூட ஏதோ ஒரு இடத்துல அதை சொல்லி சொல்லி பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அப்பாவுக்கு அதுக்கு மேலே அவர் வந்து அந்த ஃபீலிங்கை வெளியே காட்ட மாட்டார். ஆனால் அம்மாவை விட அப்பாவோட ஃபீலிங் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் யோசித்து தான் நான் இங்கே வந்து மூவ் ஆனேன். என்னோடய ஃபேமிலி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து எப்போவுமே அந்த ப்ரொடெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் இங்கே ஆல்ரெடி நமக்கு இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இப்போ வீடெல்லாம் அமைஞ்சிருக்கு.
ஸோ எந்த நேரத்தில் எந்த ஒரு ஃபோன் கால் போட்டால் கூட எனக்குன்னு நிறைய பேர் இங்கே வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஃப்டியான இடத்துல தான் இருக்கேன். அண்ணா வந்தப்போ கூட ஆஃபீஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு தான் வந்தாங்க. வந்துட்டு சொன்னது என்னென்னா, நீ வந்து எதுவும் டிலே பண்ணாத, டெய்லி வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பி, அப்போ தான் உனக்கு கொஞ்சம் மைண்டெல்லாம் டைவர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவரும் என்னைய மோட்டிவேட் பண்ணிட்டு தான் கிளம்பியிருக்காரு. மோஸ்ட்லி இந்த வீக் வந்து வீடு ஃபுல்லாக செட்டில் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனதுக்கப்புறம் நம்மளோட vlogging எப்பவும் போல் வர ஆரம்பிச்சிரும். டைம் கிடைக்காதனால எனக்கு லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் இந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு பொருளை இங்கே தூக்கி வச்சிருவேன். வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பொருள் பழைய இடத்துக்கே போயிருக்கு. அதே மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னாலாம் இல்லை. உங்களுக்கு தெரியலையா, நல்லா ட்ரெடிஷ்னலாக எப்படி விரும்புவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம அங்கேருந்து இங்கே வந்து நம்மளோட திங்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. செல்ஃப் எல்லாமே நான் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிறதுல புக்ஸ் அரேஞ்ச் பண்ணதில் துணி மாற்றி வச்சது, இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு அந்த வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. செடிகள் வந்து தொடவே இல்லை, தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டு இருக்கிறோமோ தவிர செடி வந்து இண்டோருக்கு கூட 1-2 தான் மூவ் பண்ணியிருக்கேன் அந்த கிச்சனுக்குள்ளே. மற்றபடி எல்லா செடிகளும் வெளியே தான் இருக்குது. ஒன்ஸ் வீடு வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இண்டோரில் எல்லா செடிகளும் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். சாட்டர்டே வந்துட்டு அவங்க வந்து சண்டேவே கிளம்புற மாதிரி ஆகலை. அப்புறம் நாங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக இருந்தாங்க அண்ணா ஃபேமிலி. இருந்துட்டு சாயங்காலம் கிளம்பும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் 4 hours தானே, நாங்கள் வந்துடுறோம், இனி ஒரு 1 week போட்டு மறுபடியும் வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. மித்ரனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து நம்ம பெங்களூரில் அவங்க அப்பா கொஞ்சம் ரகலை பண்ணி உட்கார வச்சு கட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போவார். நம்மளால முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொன்னால் மட்டும்தான் கேட்டுக்குவான். நாம் சொன்னோம் அப்படின்னா அந்த மாதிரி செல்லம் கொஞ்சிட்டு இருப்பான். அவன் சிரிச்சிட்டான் அப்படின்னா அதுக்கு மேலே நாம் அவனை கம்பல் பண்ணவும் முடியாது. அழுக வைக்கக்கூடாது அப்படின்ட்டே தோணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து பக்கத்தில் உனக்கு ஹேர் வாஷும் பண்ணுறேன், வாங்க சூப்பராக மசாஜ் மாதிரியெல்லாம் பண்ணி விடுவாங்க அப்படின்ட்டு நிறைய கதைகள் சொல்லி ஹேர் கட்டுக்காக கூட்டிகிட்டு போயாச்சு. நல்ல முடி அவனுக்கு. அதனால் இந்த வெதருக்கு அடிக்கடி வேர்த்து போயிடுது. ரொம்ப கிராங்கியாக இருந்துகிட்டே இருக்கான். முடி கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவனுக்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமே அப்படின்ட்டு தான் அன்னைக்கு கூப்பிட்டு போனது. அவனுக்கு வெதர் மட்டும் கொஞ்சம் செட் ஆகலை, ரொம்ப ஹாட்டாக இருக்குது இல்லையா, அதனால. ஸோ அவன் மோஸ்ட்லி வீட்டை விட்டு வெளியவே வரதில்லை. வந்தால் கார் ஏறுவான், ஏறின உடனே ஏசி வேணுன்றோம். ஸோ ஏசிலேயே போகணும். சரி எந்த வீட்டுக்கு போனாலும் ஏசி இருக்கான்னு கேட்டுட்டு தான் வர்றது, அந்த மாதிரி. ரொம்ப சொகுசாக வந்து அவனை வளர்த்துறதுன்னு சொல்கிறதில்ல. அவனுக்கு இந்த வெதர் செட்டாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பெங்களூர் இல்லையா, அந்த வெதருக்கே வந்து அவன் ஃபேன் போட்டு தான் படுப்பான். அதனால கொஞ்சம் இங்கே செட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றபடி அவனுக்கு ஓகே. தமிழ் பேசுகிறதே வந்து அவனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இவனும் நல்லா பேசுகிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வந்து மிங்கிள் ஆயிட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம், யாரையும் எந்த நேரத்துலையும் வந்து இவங்க இந்த ஹெல்ப் பண்ணுவாங்க, லைஃப் லாங் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்ட்டு எங்கேயுமே வந்து நாம் நம்பவே கூடாது. இன்றைக்கி நடக்கிற விஷயம் இன்றைக்கி நிரந்தரம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். நாம் ஒருத்தர்கிட்ட ஒன்று எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னா அது கண்டிப்பாக ஏமாற்றம் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருக்குமே அவங்கவுங்க ஃபேமிலி, அவங்கவுங்க ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். அந்த டைமில் ஒருத்தரும் சொன்னது என்னென்னா, நாங்களாக இருக்கிறோம் பார்த்துக்குறோமா, நாங்களாக இருக்கிறோம் பார்த்துக்குவோமா அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு யாருக்கிட்டையும் நம்ம உதவின்னு போய் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. ஸோ நமக்கு எது நடக்குதோ அது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாருனாலே முடியாது. அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு, நம்ம ஃபேமிலிக்கு எது கரெக்ட் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போதைக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் பசங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படிங்க. ஸோ எந்த ஒரு முடிவெடுத்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, என் ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இருந்திருந்தா எந்த மாதிரி முடிவெடுத்திருப்பாரு அப்படிங்கிறத யோசிச்சு லைஃப்பை வந்து அப்படி கொண்டு போக வேண்டியது தான். இது வந்து 1 நாள் 2 நாளில் முடிகிற விஷயம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எங்கேயும் சோர்ந்து உட்காராமல் நம்மளோட நோக்கம் என்னமோ அதன் நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷனோட போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் ப்ரேயர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு
லாங் வீடியோவில் கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.